ஆண்டவரே, நான் உண்மையை நம்பிக்கையாயிருக்கிறேன். நீரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுபவர். ஆண்டவரே, இறை வார்த்தைக்கு 6 அறிவு மனிதன் செவி கொடுக்கவில்லை. 4 அறிவு உயிர்களிடம் நான் பேசப் போகிறேன். கடல்வாழ் மீன்களே, வாருங்கள் வாருங்கள். இறைவனின் வார்த்தையை கேட்கும் வாய்ப்பை ஆண்டவர் இன்று உங்களுக்கு வழங்கியுள்ளார். அன்று ஆண்டவர் இயேசு போதனை செய்த போது ஒரு கூட்டம் கேட்கவில்லை. சிலர் புது போதனையாக இருக்கிறது என்றனர். சிலர் பித்து பிடித்து பிதற்றுகிறான் என்று சப்தமிட்டனர். சிலர் அவரை பிடித்து இழுத்துச் சென்றனர். இருந்தாலும் அவர் உண்மையை போதிப்பதற்கு உலகிற்கு வந்தேன் என்று இறுதி வரை போராடினார். அதை ஏற்றுதான் மனிதன் என் பேச்சுக்கு செவி கொடுக்காவிட்டாலும் நீங்களாகிய உங்களிடம் பேசுகிறேன். புயல், காற்று, பூகம்பம், நெருப்பு போன்ற இயற்கை சீற்றங்களால் உங்களை எதுவும் செய்யாமல் நீங்கள் ஆடி பாடி கடலில் மகிழ்ந்திருக்கிறீர்கள். ஆழமான இடத்திலும் ஆழம் குறைந்த இடத்திலும் நன்னீரிலும் உப்பு நீரிலும் உங்களால் வாழ இயலும். இத்தகைய தன்மையை கொடுத்த ஆண்டவரை வாழ்த்தி போற்றுங்கள். நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வந்து உலகம் அழிந்தபோது நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்தீர்கள். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோனா இறைவாக்கினர் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடாமல் நீங்கள் உங்கள் வயிற்றில் வைத்து 3 நாட்கள் பாதுகாத்தீர்கள். இப்படி பேறு பெற்றவர்களாக ஆண்டவர் உங்களை வாழச் செய்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன ஆச்சரியம்! நீங்கள் கூட்டமாக வந்து அந்தோனியாரின் பேச்சை கேட்டுக் கொண்டதில்லை. பகுத்தறிவில்லாத மீன்களுக்கு இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அடே, நிறுத்துங்கப்பா. அந்தோனி மந்திரத்தினால் எங்களை வரவழைத்திருப்பார். உடனே குருநாதரிடம் போய் இதை சொல்ல வேண்டும். குருநாதா, குருநாதா! ஏன் ஓடி வருகிறாய்? அதிசயம், அதிசயம், அதிசயம் நடந்தது. என்ன என்ன நடந்தது? அந்தோனியின் பேச்சை கேட்க மக்கள் இல்லாததால் அந்தோனி கடலில் எங்களிடம் பேசினார். எங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். நீங்கள் கூட்டமாக வந்து அந்தோனி பேசியதை கேட்டதா? முட்டாளே, என்ன உணர்கிறார்? குருவே, நான் சொல்வது உண்மை. இந்த ஊரே அதை வேடிக்கை பார்த்தது. அப்படியே அந்தோனி இப்போதும் என்னை எய்த்து விட்டானா? விடமாட்டேன், விடமாட்டேன். அவனை மக்கள் மத்தியில் வைத்து தோற்கடித்து விடுகிறேன். அதன் பின் அவனை என்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். குருவே, அது எப்படி முடியும்? முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அப்படியெனில் குருவே, என்ன செய்ய போகிறீர்கள்? அந்தோனியை நேரு வழியில் வெல்ல முடியாது. தந்திரமாகத்தான் வெல்ல வேண்டும். உனக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. சீக்கிரம் சொல்லு.
வந்தது? குருவே, என்ன பேசுகிறீர்கள்? கழுதை யோசனை கொடுத்ததா? அது ரஷ்யால கத்துது. மூடனே, உனக்கு புரிந்தது அவ்வளவுதான். அதனால்தான் என்னைக்குமே நீ சீடனாக இருக்கிறாய். குருவே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அடே, கழுதை சொன்னா கேட்குமா? அதுக்கு சொந்த புத்தி ஏது குருவே? அது கொடுக்காத சாப்பிடும், கத்தும், சுமை தூக்கும், படுத்து தூங்கும், அவ்வளவுதான். அந்த கழுதையை வைத்துதான் நான் அந்தோணியை வீழ்த்த போகிறேன். அது எப்படி குருவே? அந்தோணி கோயில்ல அடிக்கடி கையில ஒன்று தூக்கி காட்டுறதா மக்கள் சொல்றாங்களே, அது என்ன? நற்கருணை. ஆமா குருவே, அதுல அவனுடைய கடவுள் இருப்பதாக சொல்கிறான். போதும், இது போதும். அந்தோணியிடம் அந்த நற்கருணையை கொண்டு வர சொல்வோம். அதன் முன் ஒரு கழுதையை கொண்டு விடுவோம். கழுதை அந்த நற்கருணை முன் விழுந்து வணங்க சொல்வோம். குருவே, கழுதை விழுந்து வணங்கினால் நாம் அந்தோனியிடம் தோற்று விடுவோம். முட்டாளி, கழுதை என்னைக்கு யாரை விழுந்து வணங்கியது? வரலாறு தெரியாமல் பேசாதே. சரிதான் குருவே, உங்களின் திட்டம் பிரமாணம். நிச்சயம் அந்தோனி இந்த போட்டியில் தோற்று விடுவான். இந்த ஊரில் என்னை எதிர்த்த ஒரே மனிதன் அந்த அந்தோணி. இன்று அவனை என் காலில் விழச் செய்கிறேன். குருவே, அதோ அதோ அந்தோனி வருகிறான். வா அந்தோணி, வா. நேற்று மனிதர்கள் வரவில்லை என கடலில் மீன்களிடம் பேசினாமே. உண்மைதான். மனிதனின் அகத்தில் உறைந்துள்ள தீய நாட்டங்களால் என் பேச்சை யாரும் கேட்கவில்லை. ஆனால் கள்ளம் கவனம் இல்லாத கடல் வாழ் மீன்கள் என் பேச்சை கேட்டன. அந்தோணி, நீ அறிவில்லாத மக்களிடமும் வாய் பேச முடியாத விலங்குகளிடமும் உன் மாய வித்தைகளை காட்டுகிறாய். உண்மையில் நீ அற்புதம் செய்வதாக இருந்தால் என்னிடம் செய்து காட்டு பார்ப்போம். அப்போது உன்னை அற்புதம் என நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதை சொல்லுங்கள். உன் ஆண்டவர் இருக்கும் நற்கருணை உன்னிடம் இருக்கிறதாமே? ஆமாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியாலே திவ்ய நற்கருணையில் எழுந்தருளியுள்ளார். அந்த நற்கருணையை நீ ஒரு நாள் ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வா. நான் ஒரு கழுதையை உன் எதிரே கொண்டு வருகிறேன். அந்த கழுதை நற்கருணை முன் விழுந்து உன் ஆண்டவரை வணங்க வேண்டும். இதுதான் என் சவால். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படியே நடக்கட்டும். எப்போது நாம் சந்திக்கலாம்? நாளை மறுநாள் காலை நாம் இதே இடத்தில் சந்திக்கலாமே? அப்படியே ஆகட்டும். அந்தோணி, நாளை போட்டியில் நீ தோற்றுவிட்டால் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த ஊரை விட்டே ஓட வேண்டும். எச்சரிக்கை. ஆண்டவரே, பகைவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றீரே. நாளை இந்த சகோதரர் கொண்டு வரும் கழுதை உம்மை பணிந்து வணங்கிட செய்து உமது மகிமையை உலகறிய செய்யுங்கள். ஆமென். அந்தோணி, இந்த ஊரையே என் மந்திர சக்தியில் அடக்கியாடுகிறேன். நீ அந்த மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறாயா? உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இன்றே இந்த ஊரை விட்டு துரத்துகிறேன். குருவே, குருவே. சிஷியா, கழுதையை கொண்டு வந்தாயா? ஆமா குருவே, என்னவோ தெரியவில்லை. 3 நாட்களாக சாப்பாடு கொடுக்காதான் கழுதை
கோபத்தில் முரண்டு பிடிக்கிறது. ஓ பாருங்கள், உங்க மரத்தில் கட்டி வைத்திருக்கிறேன். சரியான முரட்டு கழுதைதான். இந்த கழுதையாவது கீழே விழுந்து நற்கருணையை வணங்குவதாவது. குருவே, அது கனவு நடக்காது. ஏன்னா இந்த முரட்டு கழுதை கீழே படுத்து தூங்கவே தூங்காது, நின்றுட்டு தான் தூங்கும். அப்படி வரட்டும், இன்றோடு அவன் மாயாதாரங்களை தகர்த்து விடுகிறேன். குருவே, குருவே, அதோ அதோ அம்மாடி, நற்கருணை வருகிறான். நீ போய் கழுதையை இங்கே கொண்டு வா. சரி குருவே. குருவே, கழுதை வரமாட்டேங்குது. அட முட்டாளே, நன்றாக இழுத்து பக்கத்தில் கொண்டு வா, இழுத்து கொண்டு வா. குருவே, ஏன் அவரை இழுத்து விட்டேன்? கழுதை நகரவே மாட்டேங்குது. இழு, இழு, சீக்கிரம் இழுத்து கொண்டு வா. இழு, இழு. வா, வா. வா, வா. குருவே, இதுக்கு மேல் என்னால் இழுக்க முடியவில்லை. அந்தோணி பக்கத்தில் வந்து விட்டான். கழுதை மிரண்டு ஓடாமல் அப்படியே இருக்கட்டும். விட்டுவிடு. அந்தோணி, இதோ கழுதை நிற்கிறது. இந்த கழுதையின் முன்பு கடவுளை காட்டு. கழுதையின் கடவுளை மண்டியிட்டு வணங்குவதை நானும் பார்க்கட்டும். பார்க்கட்டும். இரக்கம் மிகுந்த இறைவா, எங்களுடைய பாவத்துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எனக்கு தார். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருள் சாதனத்தில் உம்மை கண்டு இந்த கழுதை மண்டியிட்டு வணங்கட்டும். அங்கோலியாரே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நமக்கெல்லாம் மேலே இறை சக்தி என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து என் மனப்போன போக்கில் வாழ்ந்து விட்டேன். என் அகத்தியால் ஆண்டவரின் அடிவான தங்களை எதிர்த்து என்னை மன்னித்து விடுங்களை, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். சகோதரரே, ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணிலிருந்து விண்ணளவு உயர்ந்தது. தாங்கள் அறியாமல் செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னித்து விட்டார். அங்கோலியாரே, நான் இனி உண்மையான ஆண்டவரை வழிபட்டு அவர் புகழ் பாடுவேன். இது சத்தியம், சத்தியம். சகோதரரே, கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டுங்கள். அவரது குரலுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக.
எனக்கு பசியாக இருக்கிறது. உடனே உணவருந்த வேண்டும். அதோ துறவியர்கள் செல்கின்றார்களே, நீங்களும் அவர்களுடன் விரைந்து செல்லுங்கள். என்னால் விரைந்து நடக்க இயலாது. அப்படியெனில் மடம் சென்று சேர இனியும் ஒரு கால தூரம் இருக்கிறது. சென்று சேர்ந்த பின்புதான் உணவருந்த முடியும். தீயை சுற்றி பார்த்தவுடன் புறப்பட்டு வந்திருக்க வேண்டும். இந்நேரம் சாப்பிட்டு மடத்தில் ஓய்வெடுத்திருக்கலாம். என்ன செய்வது? அந்த தீவை சுற்றி பார்க்கத்தான் சென்றோம். அங்கு மக்களை பார்த்தவுடன் அந்தோணியார் மலையிலையாற்றத் தொடங்கினார். பேச்சை நிறுத்துவார் என காத்திருந்தோம். அவர் நிறுத்துவது போல் தெரியவில்லை. மக்களும் செல்வதாக இல்லை. அதற்காக தீயை சுற்றி பார்த்தவுடன் புறப்படாமல் எதற்காக காலம் கடத்தினீர்கள்? அந்தோணியார் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். அருவி போல் இறைவார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். நேரம் செல்வதே தெரியவில்லையே. எத்தனை முறை தங்களிடம் வந்து புறப்படுவோம் என்று கூறினேன். உண்மைதான். நாம் கப்பலில் வந்து அமர்ந்ததும் பல மணி நேரமாகிவிட்டது. சரி, விடுங்கள், நாம் தான் வந்து சேர்ந்து விட்டோமே. ஆமா, அந்தோணியார் எங்கே? முதலில் சென்ற துறவிகளுடன் சென்றிருப்பார். இல்லை ஃபாதர், கப்பலில் இருந்து நான் தான் முதலில் இருந்தேன். இதுவரை நான் அவரை பார்க்கவில்லை. நான் முதலில் கப்பலில் வந்து அமர்ந்தமையால் அவர் வந்திருப்பார் என நினைத்தேன். அப்படியெனில் அவர் கப்பலில் ஏறவில்லையா? இல்லை போலிருக்கிறது. கப்பலில் வந்திருந்தால் நாம் இப்போது அவரை பார்த்திருக்கலாமே. ஆண்டவரே, எல்லோரும் அவரை மறந்து தீவில் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். அவர் இனி எப்படி இங்கு வந்து சேருவார்? தீவை சுற்றி பார்த்தவுடன் நம்மை போல அவரும் கப்பலில் வந்து ஏறியிருக்கலாமே. ஏதாவது கிராமத்தில் மக்களிடம் நற்செய்தி அறிவிக்க போயிருப்பார். எல்லோரும் கப்பலில் ஏறிவிட்டனர் என நினைத்து கப்பலை கிளப்பியிருக்கலாம். ஆண்டவரே, இனி அவர் எப்படி வந்து சேருவார்? அந்த தீவில் வேறு கப்பல்கள் இல்லையே. ஃபாதர், அதோ பாருங்கள், ஒரு படகு மாதிரி ஏதோ ஒன்று வருகிறது. ஆமா, அந்தோணியார் வருகிறார். இது எப்படி நடந்தது? வாருங்கள் ஃபாதர். நீங்கள் நேரமே வந்து சேர்ந்தீர்களா? இப்போதுதான். இங்கு வந்து சேர்ந்த பிறகுதான் நீங்கள் கப்பலில் வரவில்லை என்பது தெரிந்தது. ஆமாம், நீங்கள் எப்படி அங்கிருந்து புறப்பட்டு வந்தீர்கள்? கப்பல் புறப்பட தாமதமாகும் என்றார்கள். அதற்குள் ஒரு கிராமத்தின் நற்செய்தி அறிவித்து விட்டு வரலாம் என சென்றேன். நான் சென்று திரும்பி வரும்போது கப்பல் புறப்பட்டு சென்றதை பார்த்தேன். தீவு முழுவதும் தேடினேன். படகு கிடைக்கவில்லை. கடலில் வரும்போது போர்த்துவதற்காக ஒரு சகோதரர் எனக்கு ஒரு போர்வையை கொடுத்திருந்தார். ஆண்டவரை நினைத்து அதை கடலில் வீசினேன். அது படகு போல் உருமாறி தண்ணீரில் மிதந்தது. அதன் மேல் அமர்ந்து விரைவாக இங்கு வந்து சேர்ந்தேன். அற்புதம் ஃபாதர், அற்புதம். எப்படியோ ஆண்டவர் அருளால் நீங்களும் பத்திரமாக குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆண்டவரே, சாதாரண ஒரு போர்வையை படகாக மாற்றி இந்த நண்பர்களோடு நானும் விரைவில் வந்து சேர உதவி புரிந்தீரே. உமது அளவு கடந்த அன்புக்கு நன்றி இறைவா, நன்றி.
ஏமாற்று, பெருத்த ஏமாற்று. என்ன நடந்தது? என்ன நடந்தது? சீக்கிரம் சொல்லு. பின்னால் வரை இந்த பதுவை நகரையும் அதை சுற்றியிருந்த கிராமங்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். அது எனக்கு தெரியும். இந்த நகரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வாழ்ந்தால் கடவுள். எனக்கு மேல் கடவுள் என்று ஒருவரை தேடவோ வழிபடவோ நான் இன்று வரையும் அனுமதிக்கவில்லையே. அப்படி தேடியவன் விளைநிலங்களை கைமட்டமாக்கினேன். அவனை பைத்தியம் பிடித்து அடைய வைத்தேன். இந்த ஊரில் அடிக்கடி ஆலயத்திற்கு சென்று கடவுளை தேடிய கிரேசி என்ற பெண்ணை பைத்தியமாக்கினேன். அவள் இன்னும் பைத்தியமாக அலைகிறாள். உனக்கு தெரியாதா? தெரியும் அரசே. தெரிந்த பிறகும் என்ன பிரச்சனை? இந்த ஊரில் நமக்கு எதிராக பேசிய ஒருவனை கொலை செய்ய அவன் உடலில் நான் ஊடுருவ முயன்றேன். அது ஏறாமல் போய்விட்டது. கடல் மீனுக்கு நீச்சல் பழக வேண்டுமா? ஏன் உன்னால் மீறவில்லையா? நமது நகரில் புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான். அவன் மக்களை ஆண்டவரை வழிபட செல்கிறான். ஆண்டவரை வழிபடச் சொல்கிறானா? யாரவன்? அவனாகவன்? அவன் பெயர் அந்தோன். அவன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைக்கின்றான். இயேசு? இயேசு? அவன் கடவுள் என்றால் நான் யார்? நான் யாரா? அரசே, இந்த ஊருக்கும் உலகுக்கும் நீங்கள் தான் கடவுள். அப்படியெனில் அந்த இயேசுவை கடவுளாக சொல்பவனை ஏன் உயிரோடு விட்டு வைத்தாய்? அவன் உடலில் சேரத்தான் செல்கின்றேன். ஆனால் என்னால் இயலவில்லை. மட்டுமல்ல அரசே, அவன் மக்களிடம் நற்செய்தி என்ற பெயரில் இயேசுவின் போதனைகளை பரப்பி வருகின்றான். மக்களும் அவன் பின்னால் கூட தொடங்கிவிட்டார்கள். மக்கள் பணம் இருப்பவன் பின்னால் 10 பேர் கூடுவார்கள். முக்கியக்காரன் பின்னாலும் 10 பேர் கூடுவார்கள். அவர்களின் கூட்டத்தை கலைத்து விடுகிறேன். அது மட்டுமல்ல அரசே, நம்மால் பைத்தியமாக்கப்பட்ட கிரேசி என்ற பெண்ணை அடமலைய செய்து விட்டான். கிறிஸ்தியின் அரமனையை செய்தானா? அத்தனை சக்தி படைத்தவனாக அவன். சக்தி படைத்தவனாக அவன். முட்டாளே, அவனை கொன்று விடாமல் விட்டு வைத்தாயா? அரசே, அவனை நெருங்க முடியவில்லை. அவனை சுற்றி ஏதோ பாதுகாப்பு இருக்கின்றது. முட்டாளே, கல்லிக்கு யார் உள்மேறி ஓடுவார்கள்? அவன் ஏதோ மாயை வித்தை செய்கிறான். இப்போது அவன் எங்கிருக்கிறான்? பதுவை நகரில் தங்கி இருக்கின்றான். பதுவை நகரில் தங்கியிருக்கிறானா? பூ மறந்த கெட்டது போல அந்தோணி பதுவை நகருக்கு வந்து கெடப்போகிறான். அந்த அந்தோணிக்கு மரணம் என் கையில் தான். சொல்லுங்கள் அரசே. கடவுள் என்று ஒருவனை வழிபடாமல் இருக்கும் வரைத்தான் இந்த மக்கள் நம்மை கண்டு அஞ்சி மரியாதை செய்வார்கள். கடவுளை நினைக்க தொடங்கினால் நாம் ஜெராக்காசாகிவிடும். கடவுளை காண துடிக்கும் இந்த ஊர் மக்களை ஆட்டம் காண வச்சுடுவோம். அரசே, இந்த ஊரை சூறாவளியால் சிதைத்து போடுவோம். மக்களை பழிவாங்கும் முன் முதலில் கடவுளை போதித்த அந்த அந்தோணியை கண்டுபிடித்து கொன்றுவிட வேண்டும். சபாஷ். கடவுளை போதிப்பவனை கொன்றால் அப்புறம் கடவுள் என்ற பேச்சே வராது. சரியா? நாம் உடனே புறப்பட்டு சென்று அந்த அந்தோணியை கொண்டு உயிரிட்ட அவன் உடலை இந்த ஊரில் வீசி எறிகிறேன்.
ஆண்டவரே, இன்று அந்தோனியார் வருவதாக செய்தி அனுப்பியுள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை சந்திக்கப் போகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹலே ஹலே. வணக்கம் ஐயா. அந்தோனியார் ஓய்வெடுக்கும் அறையை சுத்தம் செய்து விட்டாயா? ஆமா ஐயா. ஐயா, ஏன் இந்த அறை நீங்கள் கூட பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? அந்தோனியார் வரும்போது அவர்தான் பயன்படுத்துகிறார். இந்த பகுதியில் எங்கு நற்செய்தியை அறிவிக்க வந்தாலும் சுவாமி என் வீட்டில் தான் வந்து தங்குவார். அதனால்தான் அந்த அறை அவருக்காக தனியாக கட்டி வைத்திருக்கிறேன். அந்தோனியார் ஊர் ஊராக சென்று வருபவர். அதனால் அவர் ஓய்வெடுக்க மட்டுமே அந்த அறையை பயன்படுத்தட்டும். சரிதான் ஐயா. அந்த அறை அவர் தங்குவதற்குத்தான் தகுதியானது. ஐயா, அந்த அறையை சுத்தம் செய்து நறுமண தைலங்களை பூசிவிட்டேன். நன்றி. அவர் வந்து நிம்மதியாக ஓய்வெடுக்கட்டும். ஐயா, அதோ அந்தோனியார் வருகிறார். சரி, நீ போய் உணவு தயார் செய்தவை. ஓ, சரி ஐயா. வணக்கம் சுவாமி, வாருங்கள். நன்றாக இருக்கிறீர்களா? ஆண்டவரின் அருளால் நன்றாக இருக்கிறேன். நீங்கள்? நன்றாக இருக்கிறேன் சுவாமி. இன்று லெமூசியஸ் நகரில் நற்செய்தி அறிவிக்க வந்தேன். நல்லது சுவாமி. எனக்கும் தங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்ததே. சுவாமி, நீங்கள் வெயிலிலும் மழையிலும் இப்படி நடந்து சென்று நற்செய்தி அறிவிக்கிறீர்களே, அது ஏன் சுவாமி? நம் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இவ்வுலகில் பிறந்து மக்களுக்கும் ஞானிகளுக்கும் சிமியோன் மற்றும் அன்னாவிற்கும் ஏன் உலகிற்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். நானும் அவளது புகழை பரப்புவதால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. நல்லது சுவாமி. தங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நற்செய்தி அறிவிப்பை தொடர்ந்து செய்து வாழுங்கள். எல்லாம் ஆண்டவரின் சித்தப்படிதான் நடக்கும். சரி சுவாமி, தாங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். சென்று ஓய்விடுங்கள். நன்றி சகோதரரே. ஆண்டவரே, உமது புகழை அறியாத பல்லாயிரம் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அந்தோனியாரை தேர்ந்தெடுத்து அனுப்பிய உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஐயா, உணவு தயாராகிவிட்டது, கொண்டு வரட்டுமா? சுவாமி, குளித்து ஓய்வெடுத்த பின் அழைக்கிறேன். சரி ஐயா. அந்தோனியாக இருக்கும் அறையில் ஒளி வீசுகிறதே. இது எப்படி வந்தது? எங்கிருந்து இந்த ஒளி அறையில் வந்தது?